அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அபூபக்கர் ரலியல்லாஹுடைய அன்பு மகனார். அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு, இஸ்லாத்திற்கு முன்பாக அவர் யார்கிட்ட இருந்தாரு? எதிரிகளுடைய படையில இருந்தவர். அவர் தன்னுடைய தந்தை இடத்துல சொல்றாரு, இஸ்லாத்துல வந்த பிறகு, என் அருமை தந்தையே, நான் பதில் காலத்திலே உங்களை கண்டேன். லவ் ரஅய்துனி வ அனா உஅரிது அன்க ஃபீ பத்ரின் ஹத்தா லா அக்துலுக. உங்களை பதிலுடைய களத்துல கண்ட, நான் எதிரணியில இருந்தேன், நான் உங்க பக்கத்துல வந்தேன், எனக்கு உங்களை கொல்வதற்கான எல்லா வாய்ப்பு வசதிகளும் இருந்தது. கை கெட்டும் அளவிற்கு தூரத்தில் இருந்தீர்கள், வெட்டும் தூரத்திலே இருந்தீர்கள். ஆனாலும் பாசம் என் கண்ணை மறைச்சிட்டு, நீங்க என் தந்தை அல்லவா, என்னதான் எதிரணியிலே இருந்தாலும் கூட என் தந்தை அல்லவா, எனவே நான் உங்களை கொலை செய்ய மாட்டேன்னு சொல்லி அந்த இடத்தை விட்டு நான் நகர்ந்து சென்று விட்டேன். வாப்பா அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னாங்களா, மகனே பத்ர் காலத்துல நீ என்ன பாத்தியா? ஆமா பார்த்தேன். நான் உங்க பக்கத்துல நின்னா, ஆமா பக்கத்துல நின்னீங்க. வெட்டுவதற்கான எல்லா வாய்ப்பும் இருந்ததா? எல்லா வாய்ப்பும் இருந்தது. அப்படியா அவனே? அதே அந்த பத்ர் காலத்திலே, அந்த பத்ர் காலத்திலே லவ் ரஅய்துக வக்தைதின் லகதல்துக. எனக்கு மட்டும் ஒரு வாய்ப்பு கிடைத்தால், எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருந்தா, நான் மட்டும் என் கண்களால் உன்னை கண்டிருந்தால், நீ எதிரி என்பதனால், அல்லாஹ்விற்கும் ரசூலுக்கும் பிடிக்காதவன் என்பதனால், என் ரசூலின் நேசத்திற்காக வேண்டி, அல்லாஹ்வின் நேசத்திற்காக வேண்டி உன்னை நான் முதலாக ஒன்னதான் நான் கொலை செஞ்சிருப்பேன். என் கண்ணுல சிக்காம போயிட்டியப்பான்னு சொல்லி அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்லாம சொன்னாங்களாம். அன்பிற்குரியவர்களே, எப்படிப்பட்ட நேசம் பார்த்தீங்களா? இதெல்லாம் யுக்மினு அஹதுக்கும் ஹத்தா அகூனா ஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மாயின். தன் குழந்தையை விட, தன் மனைவி மக்களை விட மேன்மையாக நேசித்தவர்கள் சஹாபா பெருமக்கள்.